வந்தே மாதரம். இது பால் தினகரன் ஸ்பெஷல் மெசேஜ் கொடுப்பாராம் ஒரு நிகழ்ச்சியில். பால் தினகரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்லி மக்களை மதம் மாற்றிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஏதாவது ஒன்று கூப்பிட்டா உடனே தமிழிசை சவுந்தரராஜன் கொண்டையள்ளி முடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் போயிடுவார் போல தெரியுது. அவங்க வேலை மதம் மாத்திர பிஸ்னஸ். நீங்கள் காலேஜ் நடத்த வேண்டாம், கத்திரிக்காய் நடத்த வேண்டாம், என்னெல்லாம் கூப்பிடாதையா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையான உணர்வு உள்ள இந்துக்கள்னு அர்த்தம். இப்போ எதற்காக இது சின்ன வீடியோன்னா, வானகரம் பூந்தமல்லி போகிற வழியில் வானகரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் காட்டுராஜன் சொல்லி என்னுடைய பேட்ச்மெட்டு, நாங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் ஒன்றா இருந்தோம். நான் ஒரு நாள் இந்த மாதிரி ஜீசஸ் கால் கல்யாணம் பண்ணுறதுக்கு வரேன்பா, உன்னை பார்க்கலாமா அப்படின்னேன். இல்லைடா நான் வரல, நீ அவ்வளோ தூரம் வர, அப்படியே அந்த கைலாசநாதர் கோயிலையும் பார்த்துட்டு போ, ரோட்டு மேலே இருப்பார் பரதாமல் இருப்பார் போய் பார்த்துட்டு போ அப்படின்னா. சரின்னு சொல்லி நான் ரிசப்ஷனில் முடிச்சுட்டு நான் அங்கேருந்து ஒரு 300 மீட்ரு அப்படி வேகமாக நடந்து போயிட்டேன். பார்த்தா அன்றைக்கி பிரதோஷம். சாமி ஒரு 30-40 பேர் தான் வந்திருந்தாங்க. அப்புறமா ஆனால் இப்போ பிரதோஷம் முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருந்த பையன்கிட்ட கேட்டேன், இந்த கோயில் என்னப்பா விசேஷம்னு. என்ன விசேஷம்? கோயில் இடத்துல ஜீசஸ் கால்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி 2019 சொன்னாங்க. கோயில் இடத்துல மாற்று மதத்தவருக்கு இடம் கொடுக்கக்கூடாது, லீஸும் கொடுக்கூடாது, வாடகையும் கொடுக்கான்னு இருக்குது. ஆனால் எப்படியும் அதை விற்றுருக்காங்க ஒரு 8 ஏக்கரை. 2019 நான் தகராறு பண்ணிட்டு இருக்கேன் அறநிலைத்துறையில். நீ எப்படி மாற்று மதத்தவருக்கு இடம் கொடுத்துருக்க, எப்படி அவனை இயங்க விடலாம்? அவன் பாட்டில் மத பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு மத பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மண்டையில் உரைக்கவே மாட்டேங்குது. ஏமாளி இந்துக்களெல்லாம் ஏமாற்றிடலாம். ஜீசஸ் கால்ஸ் பாருங்க, அவர் தெய்வீக செய்தி கொடுத்துருக்கிறாரு, அவர் அற்புதம் பண்ணிட்டாரு, ஆட்டுக்குட்டி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் பல வகையில் மதம் மாற்றிட்டு இருக்காங்க. இது 2 பேரும் இந்துக்களை ஒரு வழியாக மைனாரிட்டி ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பிரச்சனை வரும்? யார் இயேசு ஏக இறைவனா, அல்லாஹ் ஏக இறைவனான்னு சண்டை வரும். அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்து மதம் செழிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் தயவுசெய்து கூப்பிட்டா போகாதுங்க. இனிமேல் பால் தினகரன் கூப்பிட்டாரு, காலேஜில் பதவி பட்டம் கொடுக்க போகிறாங்க, அதுக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு போகாதுங்க. இனிமேல் அவன் அவாய்ட் பண்ணுங்க. அவன் மத பிஸ்னஸ் தான் பண்ணுறான். அவன் வேறு ஒரு சேவையும் பண்ணல, ஒரு வெங்காயம் பண்ணுறது கிடையாது. அதுக்கு யாரையாவது மதம் மாற்றணும் வெறி பிடிச்சி அலையிறாங்க. இவன் அந்த மோகன்சி லாசஸ்லாம் இதே வேலை தான். அதனால் இனிமேலாவது கூப்பிட்டா போகாதுங்க. ஏன்னா நான் 2019 கூப்பிட்டுருக்கேன். அவனுக்கு தெரியும் அதை ஆஃப் பண்ணுறதுக்காக தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இதை ஏசி முத்தியாக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான் அந்த இடத்த. ஒரு 40 கோடி கடன் வேறு கொடுத்துருக்கு சிண்டிகேட் பேங்க்கு. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏசி முத்தையா இவங்ககிட்ட ஊற்றிட்டு போயிட்டார். என்ன அந்த ஏசி முத்தையா இப்போ அமித்ஷா வந்திருக்கும் போது பார்க்குறதுக்கு பர்மிஷன் கேட்குறாரு. அமித்ஷாவை பார்க்க முடியுமா என்னால் அப்படின்ட்டு. இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் விஷயம். அதனால் உடனடியாக இந்து வீரர்களே, போர் வீரர்களே, உடனடியாக அங்கே வானகரம் கைலாசநாதர் கோயிலில் போய் எங்கள் இடத்துல எப்படா நீ மத பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு சத்தியாகிரகம் பண்ணுங்கள். அகிம்சை வழியில் போராடுங்க. சரிதானா? அம்மா மேடம் தமிழிசை சவுந்தரராஜன், ஐயா சிபி ராதாகிருஷ்ணன், இவர் வேறு கவர்னராக போயிட்டான்னு நினைக்கிறேன். இனிமேல் யாராவது இந்த பால் தினகரன், நோல் தினகரன்லாம் கூப்பிட்டானா வராதுங்க. தயவுசெய்து வராதுங்க நிகழ்ச்சிகள் தான். ஜெய்ஹிந்த்.